ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முட்டையில் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிச்சுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருந்த 3 பல்லு பூண்டு, 2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் வெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த எக்கையும் சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ அது ஒரு தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு மறுபடியும் ஒரு கடாயில் பட்டர் சேர்த்துட்டு அதில் 3 பல்லு பூண்டு, அதோட 2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதோட ஒரு கப்பு பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருந்த முட்டையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். பட்டர் கார்லிக் எக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.